friends, welcome to Biotown. So நம்ம இன்னைக்கு வந்து புதுசா ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜுவாலஜியோட 4th சாப்டர் Principles of Inheritance and Variation. So already botany-ஓட 2nd சாப்டர்ல நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, வேரியேஷன்னா என்ன, ஜீன்னா என்ன, அந்த மாதிரி நிறைய கான்செப்டோட பேசிஸ் சொல்லி முடிச்சாச்சு. மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ், கோடாமினன்ஸ், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஸோ இந்த சாப்டரோட பேஸ் எங்கே இருக்குன்னா பாட்னியோட 2nd சாப்டரில் இருக்குது. ஸோ அது பார்க்காதவங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்தால் தான் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கெல்லாம் புரியும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் எஸ், டூ ப்ரெஸ் தி பெல் ஐக்கான். அப்போ தான் டெய்லியும் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு செல்ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ நான் வந்து பாட்னி விட ஜுவாலஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஜுவாலஜியில் இப்படி ஒரு சாப்டர் வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் பாட்னி விட இது இன்னும் கொஞ்சமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எஸ், சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணுறேன். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது? ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறை, அம்மாலேருந்து குழந்தைக்கு, அப்பா அம்மாலேருந்து குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி போகிறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். வேரியேஷன்னா என்னது? டிஃப்ரென்சஸ்ன்னு அர்த்தம், வேறுபாடுகள்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே வந்து கிளியராக அந்த பாட்னியில் இருக்குது. ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு அது ஒரு ஃபஸ்ட்டு 10 minutes வரைக்கும் ஓடும் அந்த இன்ட்ரடக்ஷன். ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னா என்னென்ட்டு இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஜீன், ஓகே, ஒரு மரபணு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ் பற்றி பார்த்தோம்ல. இப்போ வந்து பெருசாக இருக்கிற டால் பிளான்ஸ்க்கெல்லாம் என்ன ஜீன்? கேபிட்டல் டீயால் நம்ம வந்து அதை வந்து டினோட் பண்ணோம். அதே மாதிரி குட்டியாக இருக்கிற பிளான்ஸ், டுவார்ஃப் பிளான்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம்? ஸ்மால் டி வச்சு நம்ம இது பண்ணோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 கேபிட்டல் டி இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ் டாமினன்ட்னு படித்தோம். அதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். நெக்ஸ்ட் 2மே ஸ்மால் டீயாக இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ் ரிசெசிவ் அப்படின்னு படித்தோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருந்துச்சுன்னா அது என்னது? ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு படித்தோம். ஓகேவா? ஹெட்டிரோசைகஸ் டாமினன்ஸ்னும் அதை சொல்லிக்கலாம். ஸோ ஒரு ஜீன் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் வந்து இன்ஹிபிட் ஆகுதா? அதே ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா பிளான்ஸ் எல்லாமே டாலாக இருக்குது. அதே ஜீன் வந்து ரிசெசிவாக இருந்துச்சுன்னா பிளான்ஸ்லாம் என்னவா இருக்குது? செடிங்கெல்லாம் குள்ளமாக இருக்குது. அதே ஜீன் 2மே மிக்ஸாக இருந்துச்சுன்னா டாலாகவும் இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்? மீடியமான ஒரு ஹைட்லேயும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனே வந்து நிறைய விதமாக தன்னை எக்ஸிபிட் பண்ணிக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது. ஸோ அது பேர் தான் என்னென்னா மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ இந்த ஜீன்லாம் தன்னை நிறைய இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு புது கேரக்டர் உருவாக்குதுல, அந்த கேரக்டர் பேர் தான் என்னென்னா மல்டிபிள் அல்லீலிசம். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து கேபிட்டல் எப்பவுமே ஒரு ஜீன் தன்னை வந்து ரொம்ப டாமினண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஜீன் பேர் நார்மல் அல்லீல் ஆர் வைல்ட் அல்லீல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீன் எங்கே இருக்குது? நம்ம பாடியில் என்ன இருக்குது? டிஷ்யூஸ் இருக்குது. கரெக்டாக? அந்த டிஷ்யூஸ்குள்ளே என்ன இருக்குது? செல் இருக்குது. செல்லுக்கு வெளியில் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும், செல் மெம்ப்ரேன் இருக்கும். செல்குள்ளே என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ இந்த சைட்டோபிளாசம்குள்ளே நிறைய செல் ஆர்கனல்ஸ்லாம் மிதந்துட்டு இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு லைக் இது இருக்குல்ல, கோழி முட்டை. ஸோ கோழி முட்டைக்கு வெளியில் இருக்கிற அந்த வெள்ளை கலர் ஓடு இருக்குல்ல, எக் ஷெல், அதுதான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு செல் மெம்பரேனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆல்புமின், ஒயிட் இருக்குது, அப்புறம் யோக் இருக்குது. அதாவது வெள்ளை கரு இருக்கும், மஞ்சள் கரு இருக்கும். கரெக்டாக? வெள்ளை கருன்றது நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி மாதிரி இருக்கும் செல்குள்ளே. இந்த சைட்டோபிளாசம்குள்ளே தான் என்ன இருக்கும்னா சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன்ஸ்லாம் இருக்கும். அதாவது ரைபோசோம், இதே மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? கோல்கி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்,
ஃபிலம், ஸோ இதே மாதிரி லைசோசோம்ஸ், இந்த மாதிரி நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். அது வந்து இன்னொரு நாளைக்கு செல்னா என்ன, செல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன, செல்குள்ளே இருக்கிற செல்லுலர் ஆர்கனல்ஸ்லாம் நான் வந்து இன்னொன்று செப்பரேட்டாக டீச் பண்ணேன். பிகாஸ் இந்த டாபிக் விட்டு அது போனோன்னா அது ஒரு 10 to 15 minutes கண்டினியூ ஆகும். ஸோ அதை நான் செப்பரேட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டையோட என்னவா இருக்குது, செல் வாலா ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டைக்குள்ளே இருக்கிற வெள்ளைக்கரு ஆல்புமின், அதை வந்து செல் இதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சைட்டோபிளாசமா. இப்போ உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு இருக்குல்ல, யோக். ஸோ அந்த யோக்கை வந்து என்னவா வச்சுக்கோங்கன்னா நியூக்ளியஸ் ஆஃப் த செல்லாக வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ் தான் வந்து பிரெயின் ஆஃப் த செல், அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்கும்னா, இந்த நியூக்ளியஸ்க்கு மேலே என்ன இருக்கும்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஒரு நியூக்ளியர் மெம்பரேனுமே வந்து பிரேக் ஆகி இருக்கும். ஸோ அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோபோர். ஸோ இதெல்லாம் நீங்கள் 11th படித்த பேசிக்ஸ். ஸோ ஞாபகம் இருக்கணும், இல்லாட்டி போயிட்டு 11th புக்கை பாருங்கள். ஸோ அதில் வந்து நியூக்ளியோபோர் இருக்கும். ஸோ இப்போ இது உள்ள என்ன இருக்கும்னா குரோமோசோம்ஸ். ஓகேவா, இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும்னா குரோமேட்டினா இருக்கும். குரோமேட்டினா என்ன அர்த்தம்னா யூக்ரோமேட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ரொம்ப இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா உள்ள குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த குரோமோசோம் எப்படி இருக்கும்னா நல்லா கட்டியாக திக்காக காயில் ஆகி, இப்போ வந்து இது வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி குரோமோசோம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் மாதிரி செல்வாலில் இருக்காது. இதே வந்து ஒரு நூலாக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து ஒரு நூல் மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ ஈஸியாக நான் வந்து இதை வந்து ஷார்ட் ஸ்பேஸில் வந்து அடைச்சி வைக்கலாம்ல, ரொம்ப இப்படி அந்த மாதிரி தான். ஸோ இதே ஸ்கேல்லாம் என்னால் அப்படி ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லூஸாக காயிலாக இருக்கும், அதுதான் வந்து குரோமோசோம். இந்த குரோமோசோமில் இருக்கிறது தான் வந்து ஜீன். ஓகேவா, ஸோ எப்பவுமே நம்மளுக்கு என்னன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு 23 pairs ஆஃப் குரோமோசோம், 23 செட்டு குரோமோசோம்ஸ் இருக்கு. அப்படின்னா எத்தனை குரோமோசோம் இருக்கணும், 46 குரோமோசோம் இருக்கணும். அந்த 46ல் ஃபர்ஸ்ட் இருக்கிற 22 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குல்ல, 44 குரோமோசோம், அதெல்லாம் என்ன பேருனா ஆட்டோசோம் அப்படின்னு பேரு. ஆட்டோசோம்னா என்ன அர்த்தம்னா நம்ம தலைமுடி இப்படி இருக்கு, நம்ம ஸ்கின் கலர் இப்படி மாதிரி இருக்கு, நம்மளுக்கு டைஜஷன் இப்படி நடக்குது, செக்ஸ் ரீப்ரொடக்ஷன் அது தவிர்த்து என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஆட்டோசோம்ஸ். அலோசோம்ஸ்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு இன்னொரு பேர் செக்ஸ் குரோமோசோம்ஸ். அப்படின்னா ஒரு பேபி வந்து மேல் பேபியா இல்லாட்டி ஃபீமேல் பேபியா, பாய் பேபியா இல்லாட்டி கேர்ள் பேபியான்னு டிசைட் பண்ணுறது இந்த அலோசோம், செக்ஸ் குரோமோசோம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்மல் அலீல். ஸோ இந்த மாதிரி கேபிட்டலாக எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா அது வந்து நார்மல் அலீல். ஸோ அதை வந்து இன்னொரு மாதிரி வைல்ட் அலீல். வைல்ட் அலீல் என்னன்னா இதுதான் வந்து ஒரிஜினாலிட்டின்னு பேர். சரியா, நெக்ஸ்ட் ஸ்மாலாக வந்து எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா, அதாவது ரிசசிவ் கேரக்டராக, ஒரு கம்மியான கேரக்டராக, இன்ஃபீரியர் கேரக்டராக எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து மியூட்டன்ட் அலீல்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலீல்ஸ் ஒரு ஜீன்ல இருக்கிறது தான் வந்து அலீல்ஸ். அலீல்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் ஒரு கேரக்டரை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதுதான் வந்து அலீல் சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு ஜீனில் இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த ஒரு பெரிய டேர்முக்கு வந்து அலீல் அப்படின்னு சின்னதாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜீன், அலீல், குரோமோசோம், செல்லு, டிஷ்யூ, நம்ம ஹோல் ஹியூமன் பாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து நான் சொல்லிட்டேன்ல. ஸோ மல்டிபிள் அலீலிசம்னா இதுதான். இந்த மல்டிபிள் அலீலிசம்க்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், பேசிக் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிளட் குரூப். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு நிறையா பிளட் குரூப்ஸ் இருக்குது இல்லையா, ஏ பிளட் குரூப், பி, ஏபி, ஓ. இந்த பிளட் குரூப்ஸ் தான் என்ன இருக்குது, பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர் என்ன பண்ணாருன்னா ஹியூமன்ஸில் இந்த மாதிரி பிளட் குரூப்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு கரெக்டாக பிரித்து வச்சாரு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏ பிளட் குரூப், பிளட்ல இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது பி பிளட் குரூப், அப்புறம் ஏபி பிளட் குரூப், அப்புறம் ஓ பிளட் குரூப், இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சாரு. ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம், அந்த மாதிரி பேர். ஸோ இப்போ இந்த பிளட் குரூப்ஸ் பற்றி இப்போ இந்த பிளட் குரூப்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஜீன். ஓகேவா, ஆனால் அந்த சிங்கிள் ஜீன் தன்னை வந்து 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எக்ஸிபிட் பண்ணிக்குது, எக்ஸ்பிரஸ் தன்னைத்தானே 6 விதமாக வெளிப்படுத்திக்குது. சரியா, அந்த மாதிரி வெளிப்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு
ஒரு பர்சனுக்கு ஏ பிளட் குரூப், இன்னொரு பர்சனுக்கு வந்து பி பிளட் குரூப், இன்னொரு பர்சனுக்கு ஓ, ஏபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிளட் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக ஒரே ஒரு ஜீன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எதனால ஒரு பிளட் குரூப்பை ஏ பிளட் குரூப் சொல்கிறாங்க, எதனால ஒரு பிளட் குரூப்பை பி சொல்கிறாங்க, எதனால வந்துட்டு ஏபி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நான் சொல்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப சிம்பிளாக டீச் பண்ணுறேன். ஸோ இதை வந்து அதே மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சாப்டர்ஸ் போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ரைட்? ஸோ எஸ், இப்போ என்னன்னா நம்மளோட பிளட்ல வந்து ஆர்பிசிஸ் இருக்கும்ல, ரெட் பிளட் கார்பஸல்ஸ் இருக்கும். இந்த ஆர்பிசிக்கு வெளியில என்ன இருக்கும்னா ஆன்டிஜன் இருக்கும். புரியுதா? இப்போ இம்யூனாலஜியில் என்னன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடின்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி இது ரெண்டுமே வந்து ரெண்டுத்தோட ஃபிக்ஸ் ஆகுறது. இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து லாக்கின் கீ மாடல், எம்எல் ஃபிஷர்ஸ் லாக்கின் கீ மாடல் வந்து படிச்சிருப்பீங்க. அதுவும் 11th ஸ்டாண்டர்ட்லேயே தான் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிலையுமே அது வந்து இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் தெரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திருப்பியும் அது ஸ்பெஷலாக ஒரு லாக் அண்ட் கீ மாடல்னா என்ன, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன்னா என்னன்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸில் வெளியில் ஆன்டிஜன் இருக்கும். 2 ஆன்டிஜன் தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று ஏ ஆன்டிஜனாக இருக்கணும், இல்லாட்டி பி ஆன்டிஜனாக இருக்கணும். கரெக்டாக? இப்போது ஏ ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி வந்து பி இருக்கும். ஓகே, பி ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி ஏ இருக்கும். வைஸ் வெர்சா, ஆப்போசிட் டாலுக்கு எப்படி ஆப்போசிட் ஷார்ட், அந்த மாதிரி ஆன்டிஜன் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி ஆர்பிசியில் சுற்றி ஆன்டிஜன் இருக்கும். அந்த ஆன்டிஜன் ஏவாகவும் இருக்கலாம், பியாகவும் இருக்கலாம். பிளாஸ்மாவில் என்ன இருக்கும்? பிளட் பிளாஸ்மாவில் இதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ஒரு ஜீன் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுனால தான் இவ்வளோ பிளட் குரூப்ஸ் வருது. ஓகேவா? டோட்டலாக 4 ஃபீனோடைப்ஸ் தான் இருக்குது, பட் 6 டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸ் இருக்குது. ஸோ எஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜீன் வந்து நம்ம வந்து பாட்னிலே வந்து நம்ம வந்து கோடாமினன்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ஸோ அதுவும் அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் கோடாமினன்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதுலேயுமே வந்து நம்ம பிளட் குரூப்ஸ் தான் வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுத்தேன். அண்ட் பிளட் குரூப்ஸை கவர்ன் பண்ணுற ஜீன் என்ன ஜீன்னா ஐ ஜீன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை வந்து கேபிட்டல் ஐ போடுவாங்க, சம்டைம்ஸ் எல் ஜீன்னு போடுவாங்க. பிகாஸ் நம்ம கால் லான்ஸ்டெய்னர் இதை கண்டுபிடிச்சனால ஒரு ஆட்ரிபியூட்டபிளாக ஒரு எல் ஜீன் அப்படி போடுவாங்க. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஐ ஜீன்னு படிச்சனால ஐ ஜீன்னே படிச்சுக்கலாம். சரியா? இந்த கேபிட்டல் ஐ ஜீன் என்ன கேரி பண்ணுன்னா ஏ பிளட் குரூப்கான ஜீன் கேரி பண்ணலாம், இல்லாட்டி பி பிளட் குரூப்கான ஜீன் கேரி பண்ணலாம். ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஏபி பிளட் குரூப் சிஸ்டம். ஆனால் இது கேபிட்டல் ஐயா இல்லாமல் ரிசெசிவ் ஸ்மால் ஐயா இருந்துச்சுன்னா அது ஓ பிளட் குரூப்க்கு வந்து கேரி அவுட் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து கான்செப்ட். ஸோ எஸ், ஸோ இப்போ நல்லா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டிபிள் அலீல்ஸ் வந்து புரிஞ்ச மாதிரி. இப்போது ஐ ஜீன் இருக்கு. ஓகே, ஐ ஜீன் என்ன கேரி பண்ணுது, என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரி பண்ணுதுன்னா ஏ பிளட் குரூப்கான அந்த அலீல் கேரி பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும் போது ஆர்பிசியை சுற்றி என்ன ஆன்டிஜன் இருக்கும்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும். சரியா? பிளட்ல இருக்கிற பிளாஸ்மால ஆன்டிபாடி என்னவா இருக்கும்னா அப்படியே ஏக்கு ஆப்போசிட் பியா இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி பி பிளட் குரூப்க்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆர்பிசி சுற்றி என்ன இருக்கும்? பி ஆன்டிஜன் தான் இருக்கும். பட் பிளட்ல என்ன இருக்கும்? ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஏபி பிளட் குரூப்க்கு வந்து எப்படி இருக்கும்னா ஆன்டிஜன் வந்து ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். பட் ஆன்டிபாடி என்ன இருக்கும்? ஒரு ஆன்டிபாடியுமே இருக்காது. அதே மாதிரி ஓ பிளட் குரூப்க்கு என்ன இருக்கும்னா ஆன்டிஜன் எதுவுமே இருக்காது, பட் ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஓன்ற பிளட் குரூப் வந்து யாருக்கு வேணால் பிளட் கொடுக்கலாம், அது வந்து யூனிவர்சல் டோனார் பிளட் குரூப். அதே மாதிரி ஏபி பிளட் குரூப்ன்றது யார்கிட்ட இருந்து வேணால் பிளட்டை எடுத்துக்கலாம், டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது யூனிவர்சல் ரெசிபியன். ஸோ அந்த காலத்துலேருந்து இதே தான் வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக அந்த மாதிரி அது வந்து ஒரு மித். ஸோ அப்படி கிடையவே கிடையாது. ப்ராப்பரான ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்கிற என்ன பிளட் குரூப்போ அதே பிளட் குரூப் தான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியும். அதாவது
ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க இன்னொரு ஓ பிளட் குரூப் இருக்கிற பர்சனுக்கு தான் வந்து பிளட் கொடுக்க முடியும், எல்லாத்துக்கும் சும்மா கொடுத்துட்டு இருக்க முடியாது டிரான்ஸ்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட தப்பாக வந்து சொன்னாலும் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரைட்? ஸோ எஸ், பிளட் குரூப் பற்றி பார்த்தாச்சா. இப்போ சில பேருக்கு வந்து பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் இருக்கும், சில பேருக்கு ஏ நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ். ஸோ பிளட் குரூப்லேயே வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பும் இருக்குது, நெகட்டிவ் பிளட் குரூப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ்க்குனாலே பாசிட்டிவ் பிளட் குரூப் தான் இருக்குன்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பட் ஆனால் இது ரீசஸ் மங்கி, ஒரு குரங்கு இனம். சரியா? ஒரு குரங்கு இனம். அந்த ரீசஸ் மங்கியில தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பிளட் குரூப் வந்து நெகட்டிவாகவும் எக்ஸிபிட் பண்ணும். இப்போ ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா அது ஏன் நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பிளட்ல ஆன்டிஜன் டி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே பாசிட்டிவ் பிளட் குரூப், ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ். எதுக்காக பாசிட்டிவ்? ஏன்னா அவங்க பிளட்ல வந்து ஆன்டிஜன் டி இருக்கு. சரியா? இவங்கெல்லாம் பாசிட்டிவ் பீப்புள். இதே பிளட்ல வந்து இந்த ஆன்டிஜன் இல்லை, இந்த ஆன்டிஜன் டி இல்லைன்னா அவங்க எல்லாமே நெகட்டிவ் பீப்புள். இவங்களுக்கு பிளட் குரூப்ஸ் எப்படி இருக்கும்? ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பீப்புளுக்குள்ள சண்டை. இப்போ வந்து எதனால வந்து இது ரெஸ்பான்சிபிளா இருக்கும், என்ன ஜீன் இருக்கும், இந்த ஜீன் எங்க இருக்கும், ஸோ இதெல்லாமே சண்டை. அதனால 2 பேர் வந்து 2 விதமா சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் தன்னோட கண்டுபிடிச்சதை ஒரு விதமா சொல்றது தான் என்னதுன்னா ஹைப்போதெசிஸ். அதில் 2 ஹைப்போதெசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்று ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதெசிஸ், இன்னொரு வீனர் ஹைப்போதெசிஸ். ஓகேவா? ஃபிஷர் அண்ட் ரேஸ் வீனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஷர் அண்ட் ரேஸ் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன்ல ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி குரோமோசோம்ல லோக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கைன் அதை வந்து லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கஸ்னா சிங்குலர், ஒரே ஒரு இடத்தை குறிக்கிறது லோக்கஸ், நிறைய இடத்தை குறிக்கிறது வந்து ப்ளூரல் லோக்கை அப்படி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் லோசி சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க லோசின்னு, இட் இஸ் லோக்கை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எப்படின்னா குரோமோசோம் ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. இந்த ஒரு குரோமோசோம்லையும் 3 லோக்கையில் இந்த ஜீன் இருக்கான். 3 லோக்கையில் 2 ஜீன் இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த 2 ஜீனுமே வந்து டாமினண்டா இருக்கிறதும் ரிசசிவா இருக்கிறதும் ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து. அது டாமினண்டா இருந்துச்சுன்னா என்ன பிளட் குரூப், அந்த ஜீன் ரிசசிவா இருந்துச்சுன்னா என்ன பிளட் குரூப், அதுதான் வந்து இந்த ஃபிஷர் அண்ட் ரேஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமோசோம் இருக்கு, ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. இந்த குரோமோசோம்ல 3 லோக்கை, அதாவது 3 இடத்துல. ஓகேவா? ஸோ 3 இடத்துல கேபிட்டல் சியாவும் இருக்கலாம். இப்போ வந்து கேபிட்டல் சீனா என்னது டாமினன்ட் ஜீன், ஸ்மால் சீனா எப்பவுமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணோம்னா அது டாமினண்டா எடுத்துப்போம். ஸ்மால் லெட்டர்ல எது டினோட் பண்ணோம்னா அதை வந்து ரிசசிவா எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேபிட்டல் சி கேபிட்டல் டி கேபிட்டல் இ, ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இ. இப்போ இந்த ஜீன் வந்து எப்படி வேணா எக்ஸிபிட் ஆகலாம். ஓகேவா? கேபிட்டல் சி கேபிட்டல் டி கேபிட்டல் இயாவும் எக்ஸிபிட் ஆகலாம், இல்லாட்டி ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் இயாவும் எக்ஸிபிட் ஆகலாம், இல்லாட்டி ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. இது மாதிரி 1008 நிறைய லைக் எப்படி சொல்றது, இந்த மாதிரி 1008 விதமா அது மல்டிபிள் அலீலிசம் அந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது எப்போ எக்ஸிபிட் ஆச்சுன்னா நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கும்னா இந்த 2 டி இருக்கு இல்லையா, இப்போ வந்து இந்த சிஓ விட்டுடுங்க இஓ விட்டுருங்க, இந்த டி ஜீன் இருக்குல்ல அந்த டி அலீல், அந்த டி அலீல் ரெண்டுமே கேபிட்டல் டி அப்படி டாமினண்ட்டாக வந்துச்சுன்னா, ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக வந்துச்சுன்னா கேபிட்டல் டி இந்த பிளட் குரூப் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக தான் இருக்கும். மிச்ச அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அலீல்ஸ்லாம் வந்து யூ லீவ் இட் அவுட். சரியா? ஸோ இது கேபிட்டல் டி அதாவது ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படி இருந்துச்சுன்னா RH பாசிட்டிவ், அதாவது இவங்களுக்கெல்லாம் ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்ஸாக இருக்கும். இதே வந்து 2 ஸ்மால் டி அதாவது ஹோமோசைகஸ் என்னது ரிசசிவாக இருந்துச்சுன்னா RH நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவான பிளட் குரூப்பாக இருக்கும். இது யார் சொல்லிட்டு போயிட்டா? ஃபிஷர் அண்ட் ரேஸ் சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் வீனர் ஹைப்போதெசிஸ், வீனர் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, அது இந்த ஃபிஷர் அண்ட் ரேஸ் வந்து 3 லோக்கை
2 அலீல்ஸ் இப்படி தான் எக்ஸிபிட் ஆக சொல்கிறாங்க. நான் பாரு இன்னும் காம்ப்ளெக்ஸாக தியரி ஆக்குறேன், இவர் 8 அலீல் ரெஸ்பான்சிபிள் ஒரே லோக்கைல்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ ஜீன் R1 RZ R0 இதே வந்து ஸ்மால் R1 ஸ்மால் R டேஷ் R டபுள் டேஷ் RY இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல, இது பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் ஒரே ஒரு இடத்துல இருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ இதே ஜீன் வந்து கேபிட்டல் R இதே டாமினண்ட்டாக வந்துச்சுன்னா என்னவா, பாசிட்டிவ் பிளட் குரூப். இதே இது வந்து ரிசர்சிவாக வந்துச்சுன்னா அது என்னது, நெகட்டிவ் பிளட் குரூப். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ எஸ், இப்போ எதுக்காக இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப் பற்றி படிக்கிறோன்னா, இந்த மாதிரி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ அது சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ் த்ரூ மாதிரி பண்ணலாம். மல்டிபிள் அலீல்ஸ் பற்றி பார்த்தோம். எதுனா மல்டிபிள் அலீல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பைல் ஜீன்னா என்னென்னு பார்த்தோம், மியூட்டன் ஜீன்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளட் குரூப் கார்ல் லான்ஸ்டெய்னர்ஸ் ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அதில் எப்படி வந்தால் பாசிட்டிவ் பிளட் குரூப், எப்படி வந்தால் நெகட்டிவ் பிளட் குரூப், என்னென்ன ஜீன்லாம் ரெஸ்பான்சிபிள்னு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது நம்ம வந்து ஒரு மேரேஜ் டைமுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ என்னன்னா, ஒரு ஃபீமேல், ஒரு அம்மா வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்காங்க. அதாவது A நெகட்டிவ், B நெகட்டிவ், AB நெகட்டிவ், O நெகட்டிவ் அப்படின்னு அம்மாவோட பிளட் குரூப் எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஒரு அப்பாவோட பிளட் குரூப் எல்லாமே எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அம்மா O நெகட்டிவ் வச்சுக்கலாம், அப்பா வந்து A பாசிட்டிவ் வச்சுக்கலாம். அப்பா பாசிட்டிவ் பிளட் குரூப், அம்மா வந்து நெகட்டிவ் பிளட் குரூப். ஸோ இப்படி இருக்கும்போது பிறக்கிற குழந்தை வந்து என்ன ஆகும்னா, டாமினண்ட்டான அப்பாவோட பாசிட்டிவான ஒரு பிளட் குரூப்பை தான் வந்து இன்ஹிபிட் பண்ணும். கரெக்டாக? இந்த மாதிரி அம்மாவோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆனால் டெலிவரி டைமில் என்ன ஆகும்னா, இந்த பேபியோட பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குல்ல, அது அந்த பிளாஸ்மா இது இருக்கும்ல பிளசண்டா, ஸோ அந்த பிளசண்டா உள்ளே போகிட்டு அம்மாவோட பிளட் குரூப்போட இன்டராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஆன்டிஜன் ஒரு ஆன்டிபாடி, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படி இருக்குன்னா ரெண்டுமே என்ன ஆகும், ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும், அக்ளூட்டினேட் ஆக ஆரம்பிச்சிரும். சரியா? அப்போது அம்மா என்ன ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, RH ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? பட் இப்போ வந்து இது பிரச்சனையே இருக்காது. ஃபஸ்ட்டு டெலிவரி அம்மாவும் ஹெல்தி, சைல்டும் ஹெல்தி. பட் இது செகண்ட் டெலிவரி அப்போது என்ன ஆகும், இதே மாதிரி தான் ஆகும். அப்பாவோட பாசிட்டிவான பிளட் குரூப் தான் சைல்டுக்கு வரும். செகண்ட் சைல்டு அப்போது அம்மா வந்து ப்ரொடியூஸ் ஆன RH ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், சைல்டுக்கு பாஸ் ஆக ஆரம்பிக்கும் இதே பிளசண்டல் கார்டு வழியாக. ஓகே? ஸோ சைல்டு பாசிட்டிவாக இருக்கும், அம்மா நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ அம்மா RH ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன், ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது உண்டானதில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சைல்டில் இருக்கல இந்த சைல்டோட பிளட் குரூப்பை ஒரு பாக்டீரியா, ஓகேவா, அதாவது ஒரு ஆன்டிஜென் அப்படின்னு நினச்சி என்ன ஆகும்னா, இந்த RH ஆன்டிபாடிஸ்லாம் போயிட்டு இதோட கம்பைன் ஆகி ஆர்பிசிஸை வெடிக்க வச்சிரும். அதாவது RBC வில் லைஸ் அவுட். ஓகேவா? RBC வெடிச்சிடும். இப்போ சைல்டுக்குள்ளே இருக்கிற RBCலாம் வெடிச்சா என்ன ஆகும், சைல்டு வந்து செத்து போயிடும். கரெக்டாக? ஸோ பிகாஸ் RBC இல்லை, பிளட்டே இல்லை, பிளட்டெல்லாம் வெடிச்சு போச்சு. அப்போனா என்ன ஆகும்னா, பிளட் குழந்தை வந்து செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் சைல்டுக்கு முன்னாடியே தெளிவான ஆன்டிபாடிஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது சைல்டுக்கு ஊசி போட முடியாது, அம்மாவுக்கு வந்து இந்த 34th வீக்லேயும் சரி, இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர்லையும் சரி, செகண்ட் ட்ரைமிஸ்டர்லையும் சரி இந்த மாதிரி ஊசி போடுவாங்க. அந்த ஊசி தான் வந்து ஆன்டிபாடிஸ். இது வந்து எந்த பேரில் இருக்குன்னா, ரோகம் அப்படின்ற பேரில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து கான்செப்ட்.